சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார், ஸலாத்து ரஜுலி ஃபீ ஜமாஅத்தி, ஒரு மனிதர் ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய தொழுகை, தஸீது அலா ஸலாத்திஹி ஃபீ பைத்திஹி வ ஸலாத்திஹி ஃபீ சூக்கிஹி, தன்னுடைய வீட்டிலோ தன்னுடைய கடையிலோ தனியாக தொழக்கூடிய தொழுகையை விட 27 மடங்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலோ தன்னுடைய கடையிலோ தனியாக நின்று தொழக்கூடிய தொழுகையை விட அதே லுஹர் தொழுகையை தொழுகிறார், அதே அசர் தொழுகை தான் தொழுகிறார். ஆனாலும் அப்படி தொழக்கூடிய தொழுகையை விட பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய தொழுகைக்கு 27 மடங்கு அதிகமான நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். வதாலிக்க, இப்படி ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய அந்த தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அன் அஹதஹும், தன்னுடைய வீட்டிலோ கடையிலோ இருக்கக்கூடிய ஒரு மனிதர், இதா தவல்லா, தன்னுடைய வீட்டில் அல்லது கடையில் ஒது செய்கிறார், பள்ளிவாசலுக்கு வந்து ஒது செய்வதல்ல, இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இருந்து ஒது செய்கிறார். அஹ்ஸனல் உது, அந்த ஒதுவை அழகிய முறையிலே செய்கிறார், ஏனோதானோ என்று செய்யவில்லை, அரைகுறையாக செய்யவில்லை, அதை சரியான முறையிலே செய்கிறார். அதன் பிறகு சும்மா அத்தல் மஸ்ஜித, அந்த ஒதுவோடு பள்ளிவாசலுக்கு வருகிறார், ஒதுவோடு பள்ளிவாசலுக்கு வருகிறார். லா யன்ஹஸுஹு இல்ல ஸலா, இங்க நல்லா கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அவர் வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு காரணம் தொழுகைதான். தொழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும், நீயத்தோடு மட்டும்தான் வருகிறார், வேற எந்த நோக்கமும் இல்லை. ஒரு மனிதர் தன்னுடைய நண்பர் வியாபாரி லுஹர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்திருக்க, நாங்க இருப்பேன் அப்படி சொல்றாரு. இவர் அந்த நோக்கத்துல போறான்னு அவருக்கு அந்த நன்மை கிடைக்காது. இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த நன்மை சொல்லுவாங்க பின்னால, அந்த நன்மை வீட்டிலிருந்து கிளம்பும் போதே ஒது செய்து விட்டு தொழக்கூடிய எண்ணம் மட்டும் அவருக்கு இருக்கு. தொலை வரக்கூடிய இடத்துல 4 பேரை பார்க்கிறாரு, அது வேற விஷயம். இப்ப வரக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னா தொழக்கூடிய எண்ணம். சும்மா அத்தல் மஸ்ஜித, பள்ளிவாசலுக்கு வருகிறார். லா யன்ஹஸுஹு இல்ல ஸலா, அவர் வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு காரணம் தொழுகைதான். அந்த தொழுகையினுடைய எண்ணத்தில் மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியாகிறார். லா யுரீது இல்ல ஸலா, தொழுகையை மட்டும் நாடி வெளியாகிறார். லா யக்து ஹத்வத்தன், அவர் அந்த எண்ணத்தில் அந்த நீயத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி, லா யக்து ஹத்வத்தன், ஹத்வத்தன் தான் ஒரு அடி, இல்லா ருஃபிஅ லஹு பிஹா தரஜத்து, ஒரு அடிக்கு பகரமாக ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது. வஹுத்த அன்ஹு பிஹா ஹத்தியத்து, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. மற்றொரு ஹதீத்திலே ஒரு நன்மை எழுதப்படுகிறது. 3 விஷயம் கிடைக்குது, ஒரு நன்மை, ஒரு பாவ மன்னிப்பு, ஒரு தரஜா உயர்வு. இந்த 3ஐயும் அல்லாஹு தாலா அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டுக்கு பகரமாக கொடுக்கலாம். அப்ப தன்னுடைய வீடு கொஞ்சம் பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு 100 அடி எடுத்து வைக்கிறாரு. ஒரு கால் எடுத்து வச்சாலே ஒரு அடி, அடுத்த கால் எடுத்து வச்சா இன்னொரு அடி. ஒவ்வொரு அடிக்கும் இவ்வளவு நன்மை கிடைக்கும் சொன்னா, ஒரு 100 அடி குறைஞ்சபட்சம் இருக்குன்னு சொன்னா 100 தரஜா, 100 பாவம் மன்னிப்பு, 100 நன்மை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுப்பதற்கு விசாலமா, அல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் ரொம்ப விசாலமான. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா, எதுவரை இந்த நன்மை கிடைக்கும் என்றால், எதுகுலல் மஸ்ஜித, பள்ளிவாசல் நுழைகிற வரைக்கும் அந்த நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை, பாவ மன்னிப்பு, தரஜா உயர்வு கிடைத்து கொண்டே இருக்கும். ஃபைதா தகல் மஸ்ஜித, சிறப்பு நின்று முடிஞ்சிடல, வீட்டுல இருந்து ஒது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு தொழுவக்கூடிய நேயத்தோடு வரும்போது அந்த சிறப்பு முடிஞ்சிடல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா தஹலல் மஸ்ஜித, பள்ளிவாசல்ல நுழைஞ்சிடுறாரு, கான ஃபி ஸலா மா கானத்தி ஸலா ஹிய தஹ்பிசுஹு. அவர் பள்ளிவாசல்ல வந்து சுன்னத்தான தொழுகிறார், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறார். தொழுதுட்டு ஒரு 1/4 மணி நேரம் சும்மா உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கங்க. சும்மா உட்கார்ந்துருக்கிறார். அந்த இடத்துல திக்ரு செய்யல, வேற எதுவுமே செய்யல. ஆனா ஒரு நிபந்தனை பின்னால வரும். யாரையும் இப்படி பாக்குறது, யார் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒன்று புறம் பேசுறது, சும்மா இருப்பா அப்படின்னு அடுத்தவனை நோவினை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாம சும்மா அமைதியா உட்கார்ந்தாலே அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு சொன்னா, வல் மலாயிக்கத்து யுஸல்லூன அலா அஹதிக்கும், அவ்வாறு அவர் இருக்கும் நேரமெல்லாம் தொழுது கொண்டே இருக்கக்கூடிய நன்மை அவர் பெறுகிறார். மேல ஃபைதா தஹலல் மஸ்ஜித கான ஃபி ஸலா மா கானத்தி ஸலாத்து ஹிய தஹ்பிசு. அவர் எந்த தொழுகைக்காக வந்தாரோ, லுஹர் தொழுகைக்காக வர்றான்னு, அந்த தொழுகைக்காக அவர் அந்த பள்ளியில் இருக்கும் நேரமெல்லாம் அவர் தொழுது கொண்டே இருக்கக்கூடிய நன்மையை பெறுவார். ஒன்று. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல் மலாயிக்கத்து யுஸல்லூன அலா அஹதிக்கும் மாதாம ஃபீ மஜ்லிஸிஹி அல்லதி ஸல்லா ஃபீ. எந்த இடத்துல அவர் தொழுவாரோ அந்த இடத்துல தொழுகைக்காக எதிர்பார்த்தவர் காத்திருக்கும் நேரமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். எப்படி துஆ செய்கிறார்கள்? அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ், இதோ இந்த மனிதன் உன்னை தொழுவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார், அவர் மீது இரக்கப்படு, ரஹ்மத் செய். அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அவரை நீ மன்னித்து விடு. அல்லாஹும்ம துபு அலை, அவனுடைய பாவ மீட்சியை கொடு என்று அல்லாஹு தஆலா ஏற்படுத்தின மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார். நமக்கே தெரியாது, நம்ம இப்படி சும்மாதான் உட்கார்ந்துருப்போம். ஆனா நம்மை அல்லாஹ் பார்த்து மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டு மலக்குமார்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தை துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம ரஹம்ஹு, அல்லாஹும்ம துபு அலைஹி என்று துஆ செய்கிறார்கள். ஆனா இது எப்ப கிடைக்கும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மாலம் யுக்தி ஃபீஹி, உட்கார்ந்திருக்கும் போது யாரையும் நோவினப்படுத்தக்கூடாது. வாயாலேயோ கையாலேயோ யாரையும் நோவினைப்படுத்தக்கூடாது. மாலம் யுக்தி ஃபீஹி, வீணான பேச்சு பேசக்கூடாது. இப்படி இருக்கும் போதெல்லாம் அவருக்காக இந்த துஆ கிடைக்கிறது, அவர் தொழக்கூடிய நன்மையை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை காட்டுகிறது. நல்ல நீயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி, நல்ல நீயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி. தொழுகை நடக்கிற நேரம் வந்து ஏறக்குறைய ஒரு 7 நிமிஷம், குறைஞ்ச அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கிறீங்க. லுஹர் தொழுகை அல்லது அசர் தொழுகை, இஷா தொழுகை ஒரு 10 நிமிஷம் நடக்குது. ஆனா அவர் என்ன செய்கிறாரு? பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே வீட்டுல இருந்து ஒது செஞ்சுட்டு புறப்பட்டார். அங்க இருந்து அல்லாஹு தாலா நன்மை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவருக்கு எழுதக்கூடிய நன்மையை அல்லாஹ் ஆரம்பிச்சிடறான். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கு பகரமா ஒரு நன்மை, பாவ மன்னிப்பு, அதன் பிறகு ஒரு தரஜா உயர்வு கிடைச்சிட்டே இருக்கு. வந்து பள்ளிவாசல் நுழைஞ்சி சுன்னத் தொழுகிறார், அதுக்கு தனிப்பட்ட நன்மை. சுன்னத் தொழுது முடிச்சதுக்கு பின்னால குர்ஆனை எடுத்து ஓதுனாரு அல்லது திக்ர்ல உட்கார்ந்தாரு, அதெல்லாம் தனித்தன்ன நன்மை. சும்மாவே உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, சும்மாவே இப்படி உட்கார்ந்துருக்கிறார், யாருக்கும் எந்த பேச்சும் பேசல, பக்கத்துல உள்ளவங்கள நோவினப்படுத்தல, குறை கண்ணோடு யாரையும் பார்க்கல, அவர் சாதாரண அப்படி உட்கார்ந்துருக்கிறார். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர் சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு நஃபிலான தொழுகை தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அது அல்லாமல் மலக்குமார்களும் அவருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். இதெல்லாம் எதுக்காக கிடைக்குது? பள்ளிவாசல் அவர் வந்து உட்கார்ந்து இருப்பதனுடைய நோக்கம் அந்த 1 மணிக்கு நடக்கக்கூடிய அந்த லுஹர் தொழுகை, அந்த 4:15 நடக்கக்கூடிய அந்த அசர் தொழுகை, அந்த 8:15 நடக்கக்கூடிய இஷா தொழுகை. அப்ப இந்த நேரத்தின் வரை நாம சும்மாதான் உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தொழுகையை எதிர்பார்த்தவர் உட்கார்ந்து இருப்பதின் காரணத்தினால் அவருடைய நீயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி இவ்வளவு பெரிய கூலி. நம்ம இது சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா நல்லா புரிஞ்சுக்கிறணும். நாளை மறுமையில சில மனிதர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு 2 நன்மை குறையும், 2 நன்மை தான் குறையும்.
அந்த நேரத்துல அவர் நினைச்சு பார்ப்பார், ஆஹா அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்ந்து இருந்தா எத்தனையோ நன்மை கிடைச்சிருக்குமே, இந்த பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்காது. ஒவ்வொரு நன்மையும் கணக்கு பார்த்து கை சேதப்படக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் நாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த நன்மை எவ்வளவு மகத்தானதாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டா 10 நன்மை கிடைச்சு. இப்படி ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு பாருங்க. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகளை கணக்கு போடவே முடியாது. அல்லாஹ் இவ்வளவு விசாலமான நன்மைக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் நாமும் செயல்படுவதற்கு மட்டுமல்ல, அந்த செயல்பாடுகளில் தூய்மையான எண்ணங்களை உருவாக்கி கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இவ்வளவு சிறப்பும் கிடைப்பதற்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் நியத். தொழுகைக்கான பள்ளிவாசலுக்கு போறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு தன் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி தன்னுடைய உடல் உறுப்புகளையும் தூய்மைப்படுத்தி ஒது செய்த நிலையில் வருகிறாரே, அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இத்தகைய அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அதற்காக மன பரிசுத்தத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் எல்லா அமல்களிலும் பரிபூர்ணமாக தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.